Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஒரு silk cotton மெட்டீரியல், நல்ல டார்க் ராணி பிங்க் கலர்ல இருக்கு. சாரி இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸ். சாரியும் ஃபுல்லா வந்து இதே பிங்க்ல ஃபுல் கோல்ட் ஜரி போட்டு இருந்தது. சாரி அவங்க கொடுக்கல. சோ அந்த மெட்டீரியல் மட்டும் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுல்லா நல்ல ஹெவியா வர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஜர்தோசி and கொஞ்சம் 3D எஃபெக்ட்ல வர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ நான் ஒரு சின்ன டிராயிங் ரெடி பண்ணிருக்கேன். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் மட்டும் போட்டு இங்கே செட்டிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் ஸ்லீவ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த என்ன மாதிரி டிராயிங் ரெடி பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன் பாருங்கள். நான் ரெடி பண்ணியிருக்க டிராயிங் இதுதான். பேக் நெக்கில் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி கொடி கொடியாக போட்டிருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் புட்டாஸ் வச்சுருக்கோம். புட்டாஸுமே கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த ரவுண்ட் போட்டு கட்டில் ஃப்ளவர்ஸ் வரும், அப்புறம் லீஃப் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு போர்ஷன், இந்த ஒரு போர்ஷன் தான் ஃப்ரண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது போக ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இதே டிசைன் வந்து ஆல் ஓவர் ஸ்லீவ் வர மாதிரி போட்டிருக்கேன். இது மாதிரி எல்போ ஸ்லீவில் டாப் போர்ஷன் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் கொடி லீஃப் எல்லாம் வரும். கீழே வந்து ஒரு பட்டையாக ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஆரி ஒர்க்கில் தான் பண்ண போகிறோம். ஜரி பார்டர் எதுவும் கிடையாது, ஃபுல் ஆரி ஒர்க்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி செட்டிங் எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆல் ஓவர் டிசைனில் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் லீவ்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட் அந்த லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ஜர்தோசி வச்சு லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசி இது வந்து கோல்டுலேயே வந்து கொஞ்சம் டார்க் கோல்டு, ரொம்ப மஞ்சள் கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஒரு லாக், திரும்ப மேலே சைடில் போயிட்டு மேலே ஒரு லாக். லோடிங் பண்ணும்போது எப்போயுமே மேலே போகிற ஸ்டிச்சு பிளெயினாக இருக்கணும், மேலேருந்து கீழே வர ஸ்டிச்சில் தான் மெட்டீரியல் போட்டுக்கணும். ஸோ ஒரு சைடு ஆஃப் த லீஃப் முடிச்சுட்டு இன்னொரு சைடு இது மாதிரி எங்கெல்லாம் இந்த லீஃப் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த ஒர்க் பண்ணிக்கலாம். அது போக இந்த லீஃப் போக இன்னொரு லீஃப் ஒன்று போட்டிருக்கேன். இந்த மெலிசா ஒரு லீஃப் இருக்குது, இதில் அது கிடையாது. நம்ம நடுவில் கோடு போட்டிருக்கேன்ல, இந்த லீஃபில் மட்டும்தான் இந்த டிசைன். ஸோ இது ஃபுல்லாக முடிக்கலாம். இந்த 2 லீஃப் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு நடுவில் ஒரு சின்ன கொடி மாதிரி வருது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கட்டானா யூஸ் பண்ண போகிறோம். கட்டானாவை சிங்கிள் லைனாக போடாமல் 2 கட்டானாவை கொஞ்சம் லோடு மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ இப்படி எடுத்துருக்கோமா, ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லாக்கு, திரும்ப மேலே இதோட பாதி இந்த 2 கட்டாருக்கு நடுவில் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இன்னும் 2. பட் 2 போடுறத விட 3 போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எது நல்லாயிருக்கோ அது மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 2 கட்டானாக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கணும், கொஞ்சம் பார்வையாகவும் தெரியணும். அதுக்காக 3 கட்டானா போட்டிருக்கோம். கீழே ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக், அகைன் இன்னொரு 3 கட்டானா. சரி, 3 போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வளைச்சு இந்த கொடி போட்டுடலாம். எங்கெல்லாம் இந்த கொடி இருக்கோ அங்கெல்லாம் இந்த கட்டானா ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த லீஃப்க்கு நான் ஒரு ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அது போக இந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி கட்டானா யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இந்த கொம்பு மாதிரி போட்டிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு சிங்கிள் லைன் கட்டானா மட்டும் கொடுத்துருக்கேன். அது போக இந்த இடத்துல கொஞ்சம் ஃபர்ன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு வந்து கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம நல்ல பிரைட் கோல்டு கலரில் ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீட், இது வந்து 2 mm சைஸ் சுகர் பீடும், ஒரே ஒரு இது கிறிஸ்டல் 2 mm சைஸ் கிறிஸ்டல், அது கூட ஒரு சின்ன சுகர் பீட், பிங்க் கலர் சுகர் பீட், 2 ஒன்றா எடுத்துகிட்டு ஜரி யூஸ் பண்ணுறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபர்னுக்கு வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச், நல்லா குட்டி குட்டியாக நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டோம், அப்படின்னா அழகாக வரும். இதே மாதிரி எங்கெல்லாம் ஃபர்ன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இதை போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்ன்ஸும் போட்டு முடிச்சிட்டோம். கீழே வந்து சின்னதாக 2 லீஃப் இருக்குது. இங்கே பெரிய லீஃப் நம்ம இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு லோட் கொடுத்துருக்கோம். சின்னதாக 2 லீஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன செட் பண்ண போகிறோன்னா, நான் இந்த ப்ளவுஸ் கலரில் இந்த ராணி பிங்க் கலரில் கொஞ்சம் கோரா எடுத்திருக்கேன். கோராங்கிறது வந்து ஜர்தோசிலே கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த கோரா கொஞ்சம் சுகர் பீட்ஸ், கிளாஸ் கோல்டு டைப்பில் சுகர் பீட்ஸ் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் நார்மல் கோல்டு ஜர்தோசி, நம்ம லீஃபில் யூஸ் பண்ணோம்னா அந்த கோல்டு ஜர்தோசி, இது 3 வச்சு நம்ம ஒரு சின்ன செட்டிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். லீஃபோட அவுட்டர் டிப்லேருந்து த்ரெட் எடுத்துடலாம். ஒரு கோரா, அது கூட ஒரு சுகர் பீட், இது வந்து கிளாஸ் டைப் கோல்டு சுகர் பீட், 2 ஒன்றா எடுத்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச், ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருவோம். அடுத்ததாக நம்ம இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோல்டு ஜர்தோசி இருக்குது, சாதின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜர்தோசி இதில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். இந்த லாங் ஒன் இருக்குல்ல, இதுக்கு சைடில் இங்கேருந்து த்ரெட் வெளியே எடுத்துகிட்டு
க்ராஸாக ஒன்று, மறுபடியும் ஒரு கீழே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு திரும்ப மேலே போயிட்டு அங்கேயும் ஒரு லாக்கு, இன்னொரு பீஸ். இப்போ நம்ம லோட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி, ஆனால் 2 பீஸ் மட்டும். ஸோ மேலேயும் கீழே அந்த பிங்க் லைட்டாக தெரியும், அதோடு சேர்ந்து நமக்கு இந்த கோல்ட் ஜர்தோசியும் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்த ஒரு ப்ளவுஸில் இந்த செட்டிங் பண்ணியிருந்தாங்க இந்த லீஃபுக்கு, நம்ம ட்ரை பண்ணலாமே நினச்சேன். இப்போ இதுக்கு ஒரு ஜரி அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி எல்லா லீவ்ஸையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஜரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவரில் வந்து நான் லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன், அது கூட சமக்கி சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். நீடல் நம்பர் 7 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மெலிசான ஜரி, அதில் வந்து 5x5 10 strands எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட் த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். அதாவது பெட்டலோட மேல் பக்கத்துலேருந்து த்ரெட் வெளியே எடுத்துட்டு லவங்கம் ஸ்டிச் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு எண்டில் ஒரு சம்கி வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3mm சம்கி, ஒரு மாதிரி நல்ல ஒரு கோல்டு ஷேடில் ஒரு டபுள் ஷேடில் ஒரு கோல்டு சம்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கிடையாது, லவங்கம் ஸ்டிச் தான், பட் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச், அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று போட்டுக்கலாம். இந்த ஜரி யூஸ் பண்ணி நம்ம லவங்கம் ஸ்டிச்சோ ஃப்ரெஞ்ச் நாட்டோ போடும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும், சிக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட்டோம்னா ஃபஸ்ட் லைன் முடியும். அதுக்கு அடுத்த லைன் வந்து ஆல்டர்னேட்டாக ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ 3 ஸ்டிச் போட்டிருக்கோமா, அந்த பெட்டலோட ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டிச் வந்து இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த இடத்துல இங்கே த்ரெட் எடுக்கணும். இங்கே எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டிச் இப்படி போடும்போது இது ரொம்ப ஏற்றி உள்ள வரைக்கும் போயிடக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல முடிகிற மாதிரி லைட்டாக அந்த மேலே இருக்கிற த்ரெட்டு மேலே ஓவர்லாப் ஆகணும். ஆனால் அந்த நாட்டை கவர் பண்ணுற மாதிரியும் போயிடக்கூடாது. இப்படி வைக்கும்போது ஒரு 3D எஃபெக்டில் கொஞ்சம் தூக்குன மாதிரி அடுக்கடுக்காக வச்ச மாதிரி சம்கி கிடைக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி 3 பெட்டலையும் ஃபினிஷ் பண்ணணும். இந்த லீஃப் ஃப்ளவர்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 ரவுண்டு போட்டிருக்கேன். இல்லை சின்ன சின்னதாக 3 ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவரோட சென்டரில் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வெளியே எடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஹோல்ஸில் நீடில் விட்டு தைச்சிக்கலாம், கை ஊசி வச்சு தைச்சிக்கலாம். அடுத்ததாக இதை சுற்றி கோரா யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம இந்த பிங்க் கலர் கோரா யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிங்க் கலர் கோராவும் கோல்டு கலர் கோராவும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் பக்கத்துலேயே நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கோராவை சின்னதாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர், அதை எடுத்துக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டைட் பண்ணோம்னா இந்த மாதிரி சுருங்கி வந்துடும், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு பேக் சைட் நம்ம புல்லியன் நாட் ரோஸ்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஜர்தோசி வச்சு பண்ணுறோம். இதுக்கு பேக் சைட், இந்த பெட்டலுக்கு பேக், இது வந்து ஃப்ளவரோட ஃபஸ்ட்டு பெட்டல், இந்த பிங்க் கலர் கோரா. ஸோ இந்த பெட்டலுக்கு பேக் சைடில் த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த பீஸ் இதை மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கோராவுமே கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் தைக்கும்போது இந்த மாதிரி சுருங்கி கரெக்டாக வரும் நமக்கு. அடுத்த பெட்டல் இதுக்கு பின்னாடி செகண்ட் ஒனுக்கு பேக் சைடில் நீடில் வெளியே எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பீஸ் இதையும் அதே மாதிரி இங்கே வரைக்கும் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பீஸ், 4th பீஸ், அதை இங்கே த்ரெட் வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த பீஸ் வந்து நம்ம எங்கே முடிக்கணும் அப்படின்னா இதுக்கு பேக் சைடில், சாரி ஃப்ரண்ட் உள்ள பக்கமாக, இது வந்து 4th பெட்டல், இதை எடுத்துட்டோம். இது திரும்ப நீடில் உள்ளே போடுறது வந்து இந்த ஃபஸ்ட் பெட்டல் இருக்குல்ல, இதுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி உள்பக்கமாக நீடில் போட்டுக்கோங்க. அப்போனா எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லாக் ஆன மாதிரி அழகாக வந்துடும். ஓகேவா?
ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு செகண்ட் லேயர் பண்ணணும். அது வந்து கோல்டு கலரில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பீசஸ் கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். ஏன்னா சுற்று பெருசாகுது இல்லையா, அப்படின்றப்ப கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். ரொம்ப லாங்காக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டு இந்த அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் இதுக்கு பின்னாடி ஒரு பீஸ் இங்கேருந்து எடுத்து கொஞ்சம் தூரத்தில் இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக முடிப்போம். இந்த ரோஸ் ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரி இன்னும் 2 ஃப்ளவர் போட்டால் இந்த இடம் முடிஞ்சிடும். அடுத்ததான் இங்கே ஒரு லீஃப் போட்டிருக்கோம். இது வந்து ரோஸ் லீஃபு. இதில் நான் நக்ஷி யூஸ் பண்ண போகிறோம். நக்ஷினா இந்த ஜர்தோசியில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல, இந்த நக்ஷி இதை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிப்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். லோடிங் ஸ்டிச் தான், ஆனால் அந்த லீஃப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும், அதுதான் மெயின். நம்ம நார்மல் லீஃப்னால் நம்ம திலகம் ஷேப்பில் இருக்கும், நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். இதில் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். பட் நம்ம எப்பயும் பண்ணுற லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து அதே லோடிங் ஸ்டிச் தான். நான் பேஸ் எதுவுமே கொடுக்கல, ஆனாலுமே இந்த கோரா நக்ஷிலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா எம்போஸ்ட் லுக்கு கொடுக்கும். மேலே ஒரு லாக்கு, அப்புறம் ஒரு ஜர்தோசி, கீழே வந்துட்டு கீழே ஒரு லாக். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு திலகம் மாதிரி இருந்தது முடிஞ்சுது. அடுத்ததாக ஸ்டிச் இங்கே வரைக்கும் இருக்குது. ட்ராயிங் பாருங்கள், இங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது திரும்ப மேலே ஏறுது பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் மேலே போடணும். கொஞ்சம் மேலே ஏற்றணும், இங்கே வரைக்கும் போட்டு அங்கே ஒரு லாக்கு, அப்புறம் அடுத்த பீஸ். இப்போ அதுக்கு அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுது, இங்கே வரைக்கும் போட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜர்தோசியோட சைஸ் லென்த் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் ஓகே தான், லென்த் லாங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லாங்காக கட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 பீஸாக எடுத்துக்கிறேன். 2 பீஸாக எடுத்து இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ லென்த் கூட வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது மறுபடியும் கீழே வரைக்கும் வருது. இதே மாதிரி அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீசஸ் கட் பண்ணி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் நல்லா வந்துடும். இந்த ரோஸ் லீஃபோட ஷேப்பு அழகாக வந்துடும். ஸோ இந்த லீஃப் ஃபஸ்ட்டு 1 சைட் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்து இன்னொரு சைடையும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த லீஃப் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா, நடுவில் கேப் இருக்குது. அதுக்கு வந்து நான் கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் கர்தானால ஒரு 4 பீட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மேலேருந்து எங்கே வரைக்கும் வருதோ அங்கே வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு இன்னொரு லாக்கு போட்டு இன்னொரு லைன், இன்னொரு 4 கர்தானா. ஸோ 2 லைன் அது ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் மட்டும் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்டரில் 2 லைன் கர்தானா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி போட்டோம்னா அந்த ஷைனிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த லீஃப் இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் அவுட்லைன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேப் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம், அவுட்லைன் கொடுத்து நல்லா இல்லைன்னா விட்டுலாம், இல்லைன்னா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த பெரிய ஃப்ளவர் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம இந்த 3D ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி பேட்சஸ் ரெடி பண்ணலான்றதை காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃப்ளவரில் வந்து 2 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ், அதில் அவுட்டர் லேயர் இன்னர் லேயர். இது வந்து அவுட்டர் லேயருக்கு கொஞ்சம் பெரிய பெட்டல் போட்டிருக்கேன், இன்னர் லேயருக்கு கொஞ்சம் சின்ன பெட்டல் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த பெரிய பெட்டலில் ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரியும் சின்ன பெட்டலில் 5 பெட்டல்ஸ் வர மாதிரியும் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சரி அவுட்லைன் கொடுத்துடலாம். நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இல்லை, ட்ரேசிங் பண்ணியிருக்கேன் இல்லை, இதே லைன் மேலே ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு லைன் போடணும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளவர் ஷேப் சைஸு கரெக்டாக வருது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன், இதை ஒட்டியே செகண்ட் அவுட்லைன் வெளிப்பக்கமாக கொடுக்கணும். ஏன்னா பெட்டலோட சைஸ் முதற்கொண்டு நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நல்லா வரும். ஏன்னா இது இண்டிவிஜுவல் பெட்டல்ஸில் ஒரே சிங்கிள் ஃப்ளவர்னா கூட ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனி பெட்டலுங்கிறப்ப வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகணும். டபுள் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே மாதிரி சின்ன பெட்டலுக்கும் டபுள் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கர்தானா ஃபில்லிங் பண்ணணும். இந்த அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து இங்கேருந்து த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன். ஒரு 5 கர்தானா பீட் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம லோடிங் ஸ்டிச் தான் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். எப்பவுமே லோடிங் வந்து நெக்லைன்லாம் போடும்போது கிராஸாக போட சொல்லுவேன். இது வந்து பெட்டல்ங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக போடுறோம். ஸோ மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு லாக்கு. இப்போ ஒரு 6 பீட் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அது பெண்ட் வருது இல்லையா, ஸோ அங்கே கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பெட்டலோட சைஸ் வரும்போது 6 பீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் லாஸ்ட்டு ஸ்டிச்சும் மட்டும் 5 பீடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக 6 பீடு.
இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து நான் போட்டிருக்கிற பெட்டலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான சைஸில் பெட்டல்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்தானோட கவுண்டெல்லாம் மாற்றிக்கணும். இப்போ நானுமே சின்ன பெட்டல் போட்டிருக்கேன்ல, இதில் வந்து கர்தானோட கவுண்ட்டு மாற்றிக்கிடுவேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த பெட்டலில் கோல்டு கர்தானா வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து பிங்க் கலர் கர்தானா வச்சு ஃபில் பண்ணணும். அண்ட் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஏன்னா நான் அடுத்து ரெடி பண்ண பேட்ச்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்றனால அடுத்து ரெடி பண்ண பேட்ச்சில் நடுவில் வந்து ஒரு ஜர்தோசி லைன் கொடுத்துருக்கேன். நடுவில் த்ரெட் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். போட்டு அதோட பேக் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ தான், நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டாச்சு. இப்போ இதை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும், சரியில் படாமல் இந்த மாதிரி கட் பண்ணணும். நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா கருப்பாக தெரியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளாக் ஆஷஸ் தெரியாது. அதே மாதிரி நீட்டாக வரும் கட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா பேட்சஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பேட்சஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்டலாக வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த ரவுண்டுக்குள்ளேயே ஃப்ளவர் வராது, இதை விட கொஞ்சம் மேலே தான் வரும். அப்போ தான் இந்த லீஃப்லாம் ஃப்ளவருக்குள்ளேருந்து லீஃப் வர மாதிரி அந்த மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பெட்டலோட இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் சென்டரில் ஒன்று, இந்த பெட்டலோட இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்டிச் போட வேண்டாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் பெட்டல் வந்து இதுக்கு அடியில் கூடி வர மாதிரி வைக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண வேண்டாம். இங்கேயும் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்த பெட்டல் வந்து இதுக்கு மேலே இப்படி வரணும். இதை ஓவர்லாப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஓவர்லாப் ஆகணும். ஆனால் ஸ்டிச் பண்ணுறது இந்த சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னர் செகண்ட் பெட்டலோட ரைட் கார்னர், ஆனால் எந்த பெட்டல்லையுமே அவுட்டர் எட்ஜ், அதாவது வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மேல் பக்கம் அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து தூக்குன மாதிரி அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டிச், அப்புறம் இந்த பெட்டல் இந்த சைடு. ஸோ ஒரு பெட்டலை 3 இடத்துல ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது இங்கே வைக்கணும். இதே மாதிரி 6 பெட்டல் பண்ணியிருக்கோமா, 6 பெட்டலை இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே வந்து 5 பெட்டல்ஸ் போட்டுட்டோம். இது 5th பெட்டல். இது வந்து நான் அட்டாச் பண்ணல, இந்த மாதிரி இருக்கா. இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு அடி பக்கமாக போகிற மாதிரி வச்சோம்னா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ண மாதிரி அழகாக வந்துடும். ஸோ ஃபைனல் பெட்டல் ஸ்டிச் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு இன்னொரு பெட்டல் வைக்கணும். இப்போ இது வந்து வெளியில் இருக்க 6 பெட்டல்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். உள்ளே வந்து வைக்கிறதுக்கு நம்ம சின்ன பெட்டல் செஞ்சுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட் இப்படி வச்சு பார்க்கலாம். இது வந்து கீழே மட்டும் தைச்சாலே போதும் நமக்கு. டவுன் சைட் இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க சென்டரில். இது சின்னதாக இருக்கனால நீங்கள் நடுவில் தைச்சாலே போதும், அதுவே நின்றுக்கிறோம். அடுத்த பெட்டல் இந்த இடத்துல. இதில் 5 வருதா இல்லை 4 பற்றிக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நான் 5 செஞ்சு வச்சுருக்கேன். இல்லை ஒரு வேளை 4லேயே அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதிலே நிப்பாட்டிக்கலாம். ரெண்டாவது வச்சாச்சு. இது இந்த மாதிரி 3D ஒர்க்லாம் எப்பவுமே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஃப்ளவருக்கான பெட்டல்ஸ் மட்டும் செஞ்சு பாருங்கள். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு எல்லாமே செய்யலாம். இதே பீகாக் அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா பெட்டலோட கவுண்ட் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல 10 அப்படின்னா திரும்ப உட்காந்து ஃப்ரேம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு 20 பெட்டல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 5 பெட்டல்ஸ் சேர்த்தே செஞ்சு வச்சுக்கணும்.
பட் ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம பெட்டல்ஸ் கணக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம கவுண்ட் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். 4 வச்சுருக்கோம், இன்னும் 1 வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. லாஸ்ட் ஒன் கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், ரொம்ப மேலேயும் தூக்கிடக்கூடாது, இப்படி வர மாதிரி பார்த்துக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம் செட் ஆகுதான்னு. ஆனால் இங்கே கேப் விழுகுது. வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 கலர் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஷேடட் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது, செட் ஆயிடுச்சு. ஸோ உள்ள ஒரு 5 பெட்டல் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் பேர்ல் பீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் பண்ண செட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, அதனால வந்து அதை அப்படியே ஸ்லீவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம். ஒர்க்கர்ஸ்ட்டை கொடுத்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. கீழே பார்டரில் வந்து பட்டையா இந்த மாதிரி தான் அவங்க கேட்ட ஃபோட்டோவில் இருந்தது. அதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் இருந்தது, நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஏன்னா வந்து இந்த பிங்க் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலர் கட் தானே வச்சு ஒரு ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் ஸ்டோன் செயின்ஸ் வச்சு ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 2 சைடும் வந்து கோரா வச்சு இது கொடுத்துருக்கோம், லோடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் அண்ட் இந்த டிசைனோட பிக்சர் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.